This video is sponsored by BuyMode e-shopping app. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் கிச்சன். நம்ம சனாஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக் கிரேவி எப்படி செய்வது அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரசம் சாப்பாடுக்கு, வெஜிடபிள் பிரியாணிக்கு, குஸ்காக்கும் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைடிஷாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும் உங்களுக்கு. உடனே இந்த ரெசிபி செஞ்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்வது அப்படின்றது பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அகெயின் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஹெல்த் டிப்ஸ் வேணுமா, இல்லை வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் பற்றி வேணுமா, இல்லாட்டி வேறு எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ, பாய். இன்றைக்கி முட்டை கிரேவி ப்ளஸ் தம்பி பார்த்திங்கன்னா முட்டை ஒழிச்சிட்ருக்கிறாரு. ஸோ இவருக்கு முட்டை ஒழிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி சண்டே வேறு, வீட்டில் தான் இருக்கார். சரி, இவர் முட்டை ஒழிச்சிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கிரேவிக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு முட்டை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு. ஆயில் ஊற்றிட்டு முட்டையை நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி முட்டை ஃப்ரை பண்ணி நம்ம கிரேவி வைக்கும்போது நல்லா இன்னும் வாசனையாகவும், முட்டையில் அந்த மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. சரிங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு முட்டை. இப்போ எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். நீளமாக கட் பண்ணி அதே எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதே டைமில் நான் மிக்சியில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுதான் அது போட்டு அந்த வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி சும்மா ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். பட்டை பொடி சும்மா லைட்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் கரம் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி. ஸோ மசாலாலாம் போட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றாச்சு. இது நல்லா கொதிச்சுட்டு வரட்டும். எண்ணெய் அப்படி தனியாக மிதக்கணும். ஓகேங்களா? அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிச்சு. அந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ண எக் போட்டுக்கலாம். இது கூட அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வைக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைமில் லைட்டாக கொஞ்சம் கொதிமிளகா போட்டு அவ்வளோதான், முடிஞ்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.